அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அளவற்ற கிருபையினால் நாம் கடந்த பல வாரங்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருப புஸ்தகத்தின் முதல் 4 அதிகாரங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். கடந்த வாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற அடுத்த பகுதி வசனங்கள் 12 முதல் 21 வரையிலான வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய இந்த தியானத்திற்கு தலைப்பாக கிரேஸ் கிரேட்டர் தென் கில்ட் அல்லது கிரேஸ் வெர்சஸ் கில்ட். ஆதாமினுடைய பாவம் அந்த ஆதாமினுடைய பாவத்தை விட தேவனுடைய கிருபை பெரிதாக இருந்தது. ஆதாமினுடைய பாவத்தை மன்னிக்கும் அளவிற்கு தேவனுடைய கிருபை பெரியதாக இருந்தது என்பதை நாம் அறிகின்ற நிலையிலே இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியாக ரோமர் 5 இடம்பெறுகின்ற 12 முதல் 21 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அன்புக்குரியவர்களை, நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 2 நபர்களை பற்றி பார்த்தோம். முதல் மனிதன் ஆதாம், இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. முதல் மனிதனாகிய ஆதாம், இரண்டாவது மனிதனாகிய அல்லது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. முதல் மனிதன் என்ன செய்தான்? அதனால் வந்த வினை என்ன? இதை சரி செய்வதற்கு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவரின் மூலமாய் என்ன நடந்தது? முதல் மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பும் மரணத்தையும் தான் அனுபவித்தது மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் கொடுத்தான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ கீழ்ப்படிந்தவராய், பிதாவே, புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே உம் சித்தம்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தபடியினால் தம்மண்டை வருகிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கின்றவராய், பாவ மன்னிப்பை கொடுப்பவராய், நீதியை கொடுப்பவராய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று என்று அல்ல, கவனிக்க வேண்டும். பாவம் பெருகின இடத்துல கிருபையும் பெருகிச்சு, நோ, அப்படி அல்ல. பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆகவேதான் இந்த நாளின் தலைப்பாக நாம் பார்ப்பது God's grace is greater than the guilt of man. மனிதனுடைய பாவத்தை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை பெரியதாக இருக்கிறபடியினால் மனிதர்களாகிய நாம் எப்போதும் நம் தேவனிடத்திலே அவருடைய கிருபாசன தண்டையிலே இரக்கத்திற்காக நாம் வர முடியும். இந்த அருமையான தலைப்பின் கீழ் இந்த நாளின் தியானத்திலே நாம் 3 பிரதானமான குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, பாவம் இந்த உலகத்தில் எப்படி வந்தது? தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்தின் படைக்கப்பட்ட ஆதாம் எப்படி பாவியாக மாறினான்? இது படைத்தவர் மீது உள்ள தவறா? படைத்தவர் சரியாக அவர் படைக்காமல் தவறு செய்து விட்டாரா? அல்லது படைக்கப்பட்ட படைப்பு சரியாக செயல்படவில்லை என்றால் அவருடைய படைப்பில் எதுவும் குறைவு ஏற்பட்டு விட்டதா? ஏன் ஆதாம் பாவம் செய்தான்? காரணம் என்ன? ஆக முதல் பகுதி, முதல் குறிப்பு, sin and or sinners, பாவம் அல்லது பாவிகள் எப்படி வந்தது, எப்படி ஆனார்கள் என்றது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, பாவியான மனிதனை மீட்பதற்காக பாவமற்ற இயேசு கிறிஸ்து மீட்பர் இந்த உலகத்திற்கு வந்தார், சேவியர். ஓகே, முதலாவது சின்னர்ஸ், பாவிகள்.
ஒரு ஆதாம் தொடங்கி மனுக்குலம் அனைத்தும் பாவமாக மாறியது. பாவிகள், சின்னர்ஸ். இரண்டாவது மீட்பர், ரட்சகர், சேவியர். ஒரு மனிதனால் பாவமும் அதனால் நியாய தீர்ப்பும் தண்டனையும் மரணமும் எல்லாருக்கும் வந்தது. ஆனால் அதே இன்னொரு மனிதனால், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவம் மன்னிப்பும் நீதியும் கிருபையும் எல்லாருக்கும் வந்தது. எல்லாருக்கும் வந்தது, எல்லா மனுஷருக்கும் வந்தது என்றால் கவனிக்க வேண்டும். முதல் ஆதாமாகிய நம்முடைய முதல் தகப்பனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே பாவிகளாக வந்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உலகத்தில் இருக்கிற அனைவருமே ரட்சிக்கப்படுகிறார்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதுதான் பதில். எத்தனையோ முறை சுவிசேஷம் கேட்டாலும், எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே படித்தாலும், சிஎம்சி போன்ற மருத்துவமனையிலே 60 வயசு ஆகும் வரைக்கும் வேலை செய்தாலும், தினமும் காலையிலே ஜெபத்திலே கலந்து கொண்டாலும், கடைசி வரை ரட்சிக்கப்படாமல் நான் கிறிஸ்டியனாக, கிறிஸ்தவரற்றவராகவே ஒருவர் வாழ்வதற்கான காரணம் என்ன? முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள் எல்லாரும் பாவிகளானோம், உண்மைதான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகத்தில் இருக்கிற அனைவருமே ஏன் ரட்சிக்கப்படுவது இல்லை? ரட்சிக்கப்படுவதில்லை என்றால் தேவன் தம்முடைய விருப்பத்திலே தோற்று போனாரா? ஒரு மனிதனும் கெட்டுப்போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்றால் அவருடைய விருப்பம் நிறைவேறாமல் போனதா? அப்படி அவர் நிறைவேறாமல் போகுமானால் அவர் தேவனாக இருக்க முடியுமா என்ற மிக மிக முக்கியமான கேள்விகளுக்கு நாம் இந்த வேத பகுதியிலே பதில் காண முடியும். ஆக முதல் குறிப்பு பாவிகள் அல்லது பாவம் எப்படி ஆரம்பித்தது. இரண்டாவது குறிப்பு பாவமற்ற இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பாவிகளுக்கு பரிகாரியாக வந்தார், யாருக்காக அவர் உண்மையாகவே வந்தார், ஏன் இன்றைக்கும் அநேகர் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறார்கள். மூன்றாவது குறிப்பு ரட்சிப்பு, the salvation, sinners, savior and salvation. இந்த இயேசு கிறிஸ்து தருகின்ற ரட்சிப்பு என்பது என்ன? இது உடல் சம்பந்தப்பட்டதா அல்லது ஆத்துமா சம்பந்தப்பட்டதா அல்லது இரண்டையும் சம்பந்தப்பட்டதா? எந்தெந்த சூழ்நிலைகளிலே எத்தனை காலத்திற்கு என்ற கேள்விகளுக்கான பதிலையும் நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை மார்ட்டின் லூத்தர் இப்படியாக அழைத்தார். முழு வேத புஸ்தகத்திலும் கவனிக்க வேண்டும், முழு வேத புஸ்தகத்திலும் இந்த ஒரு அதிகாரத்திற்கு இணையான வெற்றிகரமான சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வேத பகுதி எங்கேயும் இல்லை என்று அவர் கூறினார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இன்றைக்கு நாம் கவர் பண்ண போகிற அந்த 3 குறிப்புகளில் முதல் குறிப்பு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். காரணம், அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ஓகே, முதல் குறிப்பாகிய the sinners, sin and sinners, இதை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மற்ற 2 குறிப்புகளை அவனால் வருகின்ற 2 வாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். சமீபத்திலே நான் வாட்ஸ்அப்ல வீடியோஸ் பார்க்கிற பொழுது அதில் ஒரு வீடியோ வந்தது. ஒரு சைனீஸ் பாஸ்டர் தன்னுடைய மனம் திரும்புதலை பற்றி அவர் சாட்சியாக கூறினார். என்னுடைய சகோதரி சுகவீனமாக இருந்தால் அவளுக்கு சுகம் கிடைத்தது. அப்பொழுது நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்பொழுது ஊழியக்காரராக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். நல்ல விஷயம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதே போன்ற சாட்சிகள் மற்ற மார்க்கத்திலும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓகே, இசை புயல் ஏஆர் ரகுமான், ரைட்? ஆஸ்கார் விருது 2 விருதுகளை பெற்றிருக்கிறார். அவருடைய இயற்பெயர், உண்மையான பெயர் திலீப் குமார். இந்து குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே அவர் இஸ்லாமிய மதத்திற்கு, சுஃபி இஸ்லாமிய மதத்திற்கு அவர் மனம் மாறினார். காரணம்,
அவருடைய சகோதரி ஒரு சூழ்நிலை சுகவீனமாக இருந்த பொழுது அவர்கள் வேண்டிக் கொண்ட பொழுது சுகம் கிடைத்தது. ஆகவே அவர்கள் குடும்பமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாறினார்கள் என்பது அவரை பற்றி நாம் அறிகின்ற ஒரு செய்தி. இதே போன்ற செய்தி பல இந்து மதத்தை சார்ந்த நண்பர்கள் மத்தியிலும் நாம் கேட்க முடியும். மலைக்கோடியிலே இருக்கின்ற சக்தி அம்மா அவர்களை குறித்து கூறப்படுகிற விஷயங்கள். அவர் வாலிபனாக இருந்த பொழுது பலர் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு அவர் விண்ணப்பித்த பொழுது சுகம் கிடைத்தது அப்படி என்பதாக ஒரு குறிப்புகளை நாம் சந்திக்கின்றோம். ஆக கிறிஸ்தவத்திலும் சுகம் கிடைத்தது விசுவாசிக்கிறேன், இஸ்லாத்திலும் சுகம் கிடைத்தது விசுவாசிக்கிறேன், இந்து மார்க்கத்திலும் சுகம் கிடைத்தது நம்புகிறேன், கோயில் கட்டுகிறேன் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் மற்ற நம்பிக்கைக்குரிய வித்தியாசம் என்ன? கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது அழிந்து போகின்ற இந்த சரீரம் சுகப்படுத்தப்படுவதை தாண்டி அழியாத நமது ஆத்துமா, அழியாத நமது ஆத்துமா நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரே வழியை கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் கிறிஸ்தவம் மட்டுமே. கிறிஸ்தவம் ஒன்று மட்டுமே. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எப்பொழுதும் தேவனோடு பரதேசிலே சொர்க்கத்திலே பரலோகத்திலே ஆண்டவரோடு வாழ்வதற்கான வழியை உறுதி செய்வது கிறிஸ்தவம் ஒன்று மட்டுமே. அது வெறும் சரீரத்தின் சுகத்தை சார்ந்தது அல்ல. சரீரத்தின் சுகத்தை அடுத்த நிலையிலே ஆத்துமாவை சம்பந்தப்படுத்தியது. ஆகவேதான் யோபு தன் சரீரம் முழுவதும் வியாதியை பெற்றிருந்த நிலையிலே, தன் சரீரம் முழுவதும் சுகவீனம் அடைந்திருந்த நிலையிலே யோபுவினால் இப்படியாய் சொல்ல முடிந்தது, நான் என் மீட்பரை காண்பேன், என் சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும் என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன் என்று சொல்லி ஒரு வேதனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே தைரியமாக தேவனை குறித்த நம்பிக்கையை யோபுவினால் சொல்ல முடிந்தது. காரணம், கிறிஸ்தவம் என்பது வெறும் சரீரத்தை பற்றியும் அதன் சுகத்தை பற்றியது மட்டுமல்ல, அதை தாண்டி என்றென்றும் அழியாதிருக்கின்ற ஆத்தும மீடற்றத்தை பற்றி, ஆத்தும சுகத்தை பற்றியதுதான் கிறிஸ்தவம். அன்புக்குரியவர்களை, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியானது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருப்பது போல ரோமர் புஸ்தகத்தை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு த டாக்ட்ரினல் பார்ட், இரண்டாவது பிரிவு த பிராக்டிக்கல் பார்ட். முதல் 11 அதிகாரங்கள் போதனை, த டாக்ட்ரின், போதனை சார்ந்தது. 12வது அதிகாரம் முதல் 16வது அதிகாரம் வரைக்கும் இட்ஸ் அபவுட் அவர் டீட்ஸ், நம்முடைய கிரியைகள் சார்ந்தது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியது. இப்பொழுது நாம் இன்னும் முதல் பகுதியில் தான் இருக்கின்றோம், போதனை சார்ந்தது. இந்த போதனைகளின் வரிசையிலே இதுவரைக்கும் நாம் சந்தித்த, இதுவரைக்கும் நாம் தியானித்த இந்த வேத பகுதிகளிலே முதல் 3 அதிகாரங்கள் கவனிக்க வேண்டும். முதல் 3 அதிகாரங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவிகள், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்ற செய்தியோடு 3ஆம் அதிகாரம் வரைக்கும் முடிவடைகிறது. இப்படி நீதிமான் ஒருவனும் இல்லை என்ற உலகத்திலே 4வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை நீதிமானாய் மாற்றினார். ஆகவே ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதை 5ஆம் அதிகாரம் நமக்கு ஆரம்பித்து இந்த 12வது வசனத்திலே மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு புதிய ஆரம்பத்தை, இதுவரைக்கும் அவர் பேசின விஷயங்களுடைய விளக்கத்தை இங்கே ஆரம்பிக்கிறார். என்ன விளக்கத்தை ஆரம்பிக்கிறார்? வசனம் 12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. கவனிக்கணும். ஓகே, எல்லா மனுஷரும் பாவிகளானார்கள். எப்படி பாவிகளானார்கள்? ஒரே மனுஷனாலே பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே மனுஷனாலே பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. அந்த ஒரே மனுஷன் யார்? ஆதாம். அந்த ஒரே மனுஷன் யார்? ஆதாம். கவனிக்க வேண்டும். இன்றைக்கு
அதிகமாக படித்திருக்கிறேன் என்ற மத போதகர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு காரியம், முதல் 11 அதிகாரங்கள் வேத புஸ்தகத்திலே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் 11 அதிகாரங்கள் கதை என்று நம்பக்கூடிய கிறிஸ்தவர்களே இருக்கிறார்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, நான் வேலூருக்கு வந்த புதியதிலே ஆரம்ப நாட்களிலே சிஎஸ்ஐ திருச்சபையில் நான் அங்கமாக இருந்தேன். காரணம், என்னுடைய பின்னணி சிஎஸ்ஐ திருச்சபை. ஆகவே ஆரம்ப வருடங்களிலே காட்பாடி சிஎஸ்ஐ திருச்சபைக்கு நான் போவது வழக்கம். அப்பொழுது ரெவரண்ட் ஒய் வில்லியம்ஸ் அவர்கள் பிஷப் கேண்டிடேட்டாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவரிடத்தில் நான் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காரணம், அவ்வப்போது என்னை அங்கே ஆலயத்தில் பேசுவதற்காக என்னை அழைப்பார்கள். நான் அவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். அப்பொழுது என்னிடத்தில் அவர் கூறின வார்த்தை, We theologians know that the first 11 chapters in the book of Genesis is a myth, stories, not history என்று அவர் என்னிடத்தில் கூறினார். எனக்கு மிகவும் பெரிய ஆச்சரியமான ஒன்றாக அது அமைந்தது. அவர் கூறினது, ஆதியாகம புஸ்தகத்தின் முதல் 11 அதிகாரங்களில் இடம்பெறுகின்றவைகள் உண்மையான வரலாற்று குறிப்பு அல்ல, ஆனால் ஒரு தொடக்கம் இருக்க வேண்டுமே என்பதற்காக இணைக்கப்பட்ட ஒரு கதை என்பதான ஒரு கருத்தை எனக்கு முன்பு வைத்தார். அது என்னுடைய வேலூருக்கு வந்த ஆரம்ப நாட்கள். அப்பொழுதுதான் அந்த ஆலயத்திற்கு போக ஆரம்பித்திருக்கிறேன். அவர் பிஷப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நான் என்னுடைய மாற்று கருத்தை சொல்வதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஒரு பெரும் டயசிஸை நடத்தக்கூடிய ஒரு பிஷப்புடைய நிலைமை, முதல் 11 அதிகாரங்கள் கதை, கற்பனை என்று சொல்லுகிற நிலையில இருக்குமேனால், முதல் 11 அதிகாரங்கள் வரலாறு இல்லை என்றால் பின்னம் உள்ள அனைத்துமே அர்த்தமற்ற ஒன்றாக மாறிவிடும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம், அது எதன் அடிப்படையிலே என்பதை விளக்குவதற்கு அவர் முதலாவதாக நம் எல்லாருடைய கவனத்தை எங்கே எடுத்து போகின்றார்? ஏதேன் தோட்டத்துக்கு எடுத்து போகிறார், ஆதாமுக்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிறார். ஆதாமுடைய வாழ்வில் நடந்த விஷயத்தை இங்கே முன்வைக்கின்றார். இதை இயேசு கிறிஸ்துவும் அங்கீகரித்தார். ஆதாம், அவனுடைய வீழ்ச்சி, முக்கியமாக அவனுடைய குடும்ப வாழ்க்கை, இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் அங்கீகரித்ததை மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆக இயேசு கிறிஸ்து ஆதாமையும் அவருடைய குடும்ப வாழ்வையும் அங்கீகரிக்கின்றார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆதாமையும் அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட வீழ்ச்சியும் இயேசு கிறிஸ்து அங்கீகரிப்பது என்பது, எவன் ஒருவன் முதல் 11 அதிகாரங்களை தேவனால் ஆதாம் முதல் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை வரலாற்று பூர்வமாக கூறப்பட்டிருப்பதை நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லையோ, அவனுக்கு மீட்பு என்பது கேள்விக்குறியாக மாறுகிறது. காரணம், வீழ்ச்சி இல்லை என்றால் மீட்பு இல்லை. வீழ்ச்சியை குறித்த நம்பிக்கை இல்லை என்றால் மீட்பை குறித்த நம்பிக்கை உனக்கு, நீ அதை யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இங்கே ஆதாம் முதல் மனுஷன், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர் படைத்த மனுஷன், ஆண்டவருடைய சாயல்படி ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி இந்த ஆதாமினால் பாவம் செய்ய முடிந்தது? இப்படி ஆதாம் பாவம் செய்வானேயானால் அப்போ ஆண்டவர் அவனை உருவாக்கின போது ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? Is it a flaw with the maker and his creation? அவர் படைத்த படைப்பில் ஏதாவது குறைவு வந்து விட்டதா, தவறு வந்து விட்டதா என்ற கேள்வி கேட்பது. சில தருணத்திலே ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தை வச்சதுனால தான் அங்கே சோதனையே வந்துச்சு. அந்த மரத்தை வைக்காமலே இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லையே. சரி, அப்படியே ஒரு மரத்தை வச்சிருந்தாலும் அந்த மரத்தை ஏன் தோட்டத்துக்கு நடுவில் வைக்கணும்? ஆண்டவர் ஒரு ஓரமா, அந்த பக்கம் நடந்தே போவதற்கான வாய்ப்பே இல்லை, இங்கனக்குள்ளே எல்லாம் வேலையை முடிச்சலான்னு ஒரு ஓரமா அந்த மரத்தை வைக்காம தோட்டத்தின் நடுவிலே தேவன் அதை நட்டார் என்று ஏன் நாம் வாசிக்கிறோம்? ஏன் ஆண்டவர் அப்படி செய்யணும்? அப்போ ஆதாம் தவறு செஞ்சதற்கு காரணம் கடவுள். ஒன்று படைப்புல பிரச்சனை, அப்படி இல்லைன்னா மரத்தை வச்சதுல பிரச்சனை என்று சொல்லி
கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார் கூறுகின்ற வார்த்தை, காட் இஸ் தி ஆத்தர் ஆஃப் சின். ஆதாம் பாவம் செய்வதற்கு காரணம் யாரு? கடவுள் தாப்பா. முதலாவது அந்த மரத்தை ஏன் படைச்சாரு? படைச்சிருக்கவே கூடாது, விட்டுருக்கலாம்ல, ஏன் வச்சாரு என்று கிறிஸ்தவர்களே கேள்வி கேட்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும், ஆதாமினுடைய இந்த வீழ்ச்சி, ஆதாம் உடைய வீழ்ச்சியானது எதை குறிப்பிடுகிறது? தேவன் ஆதாமை ஒரு மெஷினாக படைக்கவில்லை. அவனை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இதைத்தான் செய்யணும் இதைத்தான் செய்யக்கூடாது என்று சொல்லி ரோபோட்ஸை படைக்கிறது மாதிரி ஆண்டவர் ஆதாமை படைக்கவில்லை. மாறாக தமது சாயல் தமது ரூபத்தின்படி படைத்தார் என்பது அவனுக்கு 100% சுதந்திரத்தை கொடுத்து படைத்தார். 100% தனக்குரிய எல்லா உரிமைகளையும் அவனுக்கு கொடுத்த நிலையிலே, நன்மைனாலும் சரி தீமைனாலும் சரி நீ முடிவு பண்ணிக்கோ. என்னை நேசிப்பதனாலும் சரி அல்லது என்னை வெறுப்பதினாலும் சரி, எனக்கு கீழ்ப்படிவதனாலும் சரி அல்லது எனக்கு கீழ்ப்படியாம போறதுனாலும் சரி, அது உன்னுடைய சாய்ஸின் அடிப்படையில், உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே அன்றி வேற வழியே இல்லை என்பதற்காக எனக்கு கீழ்ப்படுகிறேன் என்ற நிலை இருக்கக்கூடாது. ஆக ஆதாமினுடைய வீழ்ச்சி எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். தேவன் ஆதாமை பூரணமாக படைத்திருந்தார். அவனுக்கு எல்லா உரிமைகளை கொடுத்திருந்தார். மெஷின் மாதிரி படைக்காமல் அவனுக்கு எல்லா உரிமைகளை கொடுத்திருந்த தேவனுடைய தயாள குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய தயாள குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஏன் ஆண்டவர் மரத்தை தோட்டத்துக்கு நடுவிலே வைத்தார்? தினமும் நீ பார்க்கும்போது, எந்திரிக்கும் போது அந்த மரத்தை நீ பார்க்கணும், அந்த நீ கனியை பார்க்கணும், ரைட்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எப்பொழுதுமே நம்முடைய கண் முன்னாடி தான் இருக்கும், எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கும். சோதனைகள் என்பது எப்பயோ வருஷத்து ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படிலாம் கிடையாது. நாம் தினமும் அவைகளை சந்திக்கின்ற வாழ்வின் வட்டத்தில் தான் சோதனைகள் இருக்கும். ஓகே, ஏன் ஆண்டவர் அந்த மரத்தின் கனியை தோட்டத்துக்கு நடுவில் வச்சார்? காரணம், ஆதாம் தன்னை நேசிப்பது என்பது வாலண்டரிலி, தன்னார்வமாக தன்னை நேசிக்க வேண்டுமே அன்றி வேற வழியே இல்லை, ஆப்ஷன்ஸே இல்லை என்பதற்காக கட்டாயத்தின் அடிப்படையில் தேவனுக்கு கீழ்ப்படிவதும் கட்டாயத்தின் அடிப்படையில் ஆண்டவரை நேசிப்பது என்பதாக இல்லாமல் தன்னார்வமாக அன்பின் அடிப்படையில் ஆதாம் என்னை நேசிக்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த மரத்தை படைக்கின்றார். அந்த மரத்தை தோட்டத்தின் நடுவிலே வைக்கின்றார். அப்படி நடுவிலே வைத்து, இந்த கனியை நீ புசிக்காதே, இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கூறினார். தேவன் ஆதாமை படைத்த பொழுது எந்த விதமான குறைவோடு படைக்கவில்லை. பிரசங்கியின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, பிரசங்கி 7:29 மனிதனுடைய படைப்பு குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் மனிதனை செவ்வையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவனோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆதாமை தேவன் செவ்வையாக தான் படைத்தார். அவனில் எந்த இம்பர்ஃபெக்ஷன் கிடையாது, எந்த குறைவு கிடையாது, எந்த ஃப்ளா கிடையாது. செவ்வையாகத்தான் படைத்தார். அந்த செவ்வையாக படைத்ததில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது ஆதாமுக்கு தேவன் முழு உரிமையும் முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார் என்ற தேவனுடைய தயாள குணத்தை அது வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ தேவன் ஆதாமை சோதிப்பதற்காக, அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தோட்டத்திலே மரத்தை அவர் வைக்கவும் இல்லை. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல.
அப்படின்னா ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோமே, இவைகளுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு வாசிக்கிறோமே, அப்படின்னா என்ன? சில தருணங்களிலே டிரான்ஸ்லேஷன், அதே வசனத்தை நம்ம ஆங்கிலத்தை வாசித்தா தெரியும். டெம்டேஷன் வேற, டெஸ்டிங் வேற. கவனிக்கணும், டெம்டேஷன் என்பது வேற, டெஸ்ட் என்பது வேற. டெம்டேஷன் என்பது ஒரு தீய நோக்கத்தோடு கூட ஒருத்தரை வீழ்த்த வேண்டும் என்கின்றது குறிக்கோளா இருக்கும். ஆனா டெஸ்ட் என்பது மேம்படுத்துவது, இன்னும் சரிப்படுத்துவது, இன்னும் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணுவது என்பதுதான் கண்ணோக்கமாக இருக்கும். ஆக ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்பது டெம்டேஷன் என்ற வார்த்தையிலே பார்க்கக்கூடாது, சோதனை தீமைக்கு ஏதுவாக என்பதிலே பார்க்கக்கூடாது. டெஸ்டட், ஆங்கில வார்த்தையிலே God tested Abraham. ஓகே, ஆபிரகாம் இதற்கு சரியாக இருக்கிறாரா? விசுவாசிகளின் தந்தைகள் என்று உயர்த்தப்படுவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறாரா என்பதை டெஸ்ட் பண்ணுகிறார். அவருக்கு தெரியாது என்பதனால் அல்ல, நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த சோதனை என்பது பிசாசு இயேசுவை சோதித்ததை போல அல்ல. ஆக ஆதாமுடைய பாவம், ஆதாமுடைய வீழ்ச்சி அவனுடைய முழு சாய்ஸ், தன்னார்வமாக தன்னுடைய விருப்பத்தை போல அமைந்த ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, தன்னுடைய விருப்பத்தின்படி அமைந்த ஒன்றாக நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது 12வது வசனத்தில் கவனிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், கவனிக்கணும், ஒரே மனுஷனாலே பாவம் இந்த பூமியிலே பிரவேசித்தது. நான் நல்லா கவனிக்க, வரலாற்றின்படி என்ன நடந்துச்சு? எல்லாம் ஆதியாமுக்கு வரலாம், ஏதோ ஏதேன் தோட்டத்துக்கு வரலாம். யாருனாலும் முதலாவது பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது? யார்? மனுஷனாகிய ஆதாமினால் அல்லது மனுஷியாகிய ஏவாளினால்? யாரால்? பதில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏவாள். ஆனால் இங்கே சொல்வது என்ன? மனுஷனால், மனுஷினால் அல்ல. ஓகே, சகோதரிகளாம் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, தைரியமா உட்காருங்க. அப்பாடா, ரைட். எப்பயுமே ஒன்னாலதான் பிரச்சனை, ஒன்னாலதான் வந்துச்சு, யார் ஃபர்ஸ்ட் பழத்தை சாப்பிட்டது, ஒன்னாலதான் அப்படின்னு சொல்ற நிலையிலிருந்து இப்ப நீங்க நிமிர்ந்து உட்காருங்க. உங்களால் அல்ல, மனுஷனால், ஆதாமினால் தான் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது என்று வேதம் கூறுகிறது. அப்படின்னா என்ன சொல்ல வருகிற அர்த்தம்? கவனிக்கணும். தீமோத்தேயு 1 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது பவுலுடைய வார்த்தைகளை நாம் அறிய வருகிற செய்தி என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே பவுல் எழுதும் பொழுது வரிசைப்படுத்துகிறார், வரலாற்றின்படி என்ன நடந்தது என்பதை வரிசைப்படுத்துகிறார். முதலாவது வீழ்ந்தது ஏவாள் என்று கூறுகிறார். இரண்டாவது ஆதாம் பாவம் செய்தான் என்று கூறுகிறார். ஓகே, 1 தீமோத்தேயு 2:14. பேபி எடுத்தவர்கள் வாசியுங்கள். ம் 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 ஓகே, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டார். கவனிக்க வேண்டும், வஞ்சிக்கப்படுவது என்பது வேற, கீழ்ப்படியாமல் பாவம் செய்வது வேற. ஓகே, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய சுருக்கமான செய்தி என்ன? ஏன் ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது என்று ஏவாளை பற்றி சொல்லாமல் ஆதாமை பற்றி சொல்வதற்கான காரணம், ஆதாமுக்கு நல்லா தெரியும். ஆதாம் இடத்துல தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ற நாள்ல சாகவே சாவாய் என்று நேரிடையாக தேவன் ஆதாம் கிட்ட தான் சொல்லியிருந்தார். அதுக்காக ஏவாளுக்கு தெரியாதா என்று கேட்டால் இல்லை, ஏவாளுக்கு தெரியும். காரணம், பிசாசு சோதிச்ச பொழுது என்ன சொன்னா, இதை நீ சாப்பிடுனாலே சாகவே சாவா என்று சொல்லி இருக்கிறார் தேவன் என்பதை ஏவாளும் சொன்னான். ஓகே, ஏவாளுக்கு தெரியும். ஏவாள் ஏமாற்றப்பட்டாள், வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, தெரிந்தே தவறு செய்கிறான், தெரிந்தே மீறுதல் செய்கிறான். ஆகவே தான் பாவம் என்ற ஒன்று வரும் பொழுது முதலாவது அது ஆதாமின் மூலமா இந்த உலகத்திலே வந்தது என்று வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருகிறது. The sin came into this world not because of Eve was deceived.
but because of Adam who chose to disobey God. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் என்பதினால் பாவம் இந்த உலகத்தில் வரவில்லை. மாறாக ஆதாம் தெரிந்தே ஆண்டவர் சொன்ன நேரிடையான கட்டளையை மீறுகிறதே பாவம் என்ற வார்த்தையின்படி ஆதாம் மீறி பாவம் செய்தான். அந்த வகையில் தான் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஆகவேதான் மனுஷியினால் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லாமல், ஏவாளினால் பிரவேசித்தது என்று சொல்லாமல், ஒரு மனுஷனால் இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்தது என்று சொல்லுகிறது. கவனிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்ல வேண்டும்? ஓகே, சரி, பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. ஓகே, ஆதாம் பாவம் செய்தார், ஏவாளும் சேர்ந்து பாவம் செய்தார்கள். ஓகே, அது எப்படி மற்ற ஜனங்களுக்கும், அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எப்படி அவர்கள் இந்த பாவத்தை கடத்த முடியும் என்பது நம்முடைய அடுத்த நியாயமான ஒரு கேள்வி. ஓகே, நியாயமான ஒரு கேள்வி. ஓகே, ஆதாம் பாவம் செஞ்சா ஓகே, அது அவனுடைய பாவம். ஏவாள் பாவம் செஞ்சா அது அவனுடைய பாவம். பிள்ளைகள் எப்படி பாவிகளாக மாற முடியும்? பிறக்கின்ற பிள்ளைகள் அனைவருமே பாவத்தில் தான் பிறக்கிறார்கள். அவர்களும் பாவிகள் தான் என்பதை விளக்குகிற வகையில் தான் காயின் ஆபேலை கொலை செய்கிறான். எப்போதாயிலும் பெற்றோர்கள் காயினுக்கு ஆபேலை வெறுக்க வேண்டும் என்றும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்திருப்பாங்களா? சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு குழந்தைக்கும் பாவம் செய்வதற்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாகவே அது பாவத்தை செய்யக்கூடியதாக இருப்பதற்கான காரணம் தாவீது சங்கீதம் 51 நாம் வாசித்தோம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று கூறுகிறார். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்றால் ஏதோ உபச்சாரத்தின் மூலமா தாவீது கர்வுற்றார் என்பதை அர்த்தம் அல்ல. கவனிக்கணும், அது அர்த்தம் அல்ல. விபச்சாரத்தினால் தாவீது கருவுற்றாரா? இல்லை, அப்படி இல்லை. கணவன் மனைவி உறவிலே அவர் பிறந்த ஒரு குழந்தை. ஓகே, தாவீது சொல்லுகிற என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்திலே உருவானேன் என்பது ஆதாம் ஏவாளுக்குள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற அனைவருமே பாவிகளாகவே பிறக்கின்றார்கள். இந்த உலகத்திலே பிறக்கின்ற அனைவருமே பாவிகள் தான். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தம் எப்படி உலகத்தில் இருக்கிற அனைவருமே பாவிகளாக மாறினார்கள்? எப்படி அவர்களுக்கும் பாவமும் மரணமும் தண்டனையும் வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் கேள்வி கேட்கும் பொழுது, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பிலேஜியஸ் என்ற ஒருவர் இப்படியாக போதித்தார். கவனிக்கணும், பிலேஜியஸ் என்ற ஒருவர் 4வது நூற்றாண்டை சார்ந்த ஒரு மாங்க், இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்தவர். அவர் இப்படியாக சொன்னார். ஓகே, ஆதாமின் பாவம் ஆதாமை மட்டும்தான் பாதித்தது, மற்றவர்களை பாதிக்கவில்லை. மற்றவர்கள் பாவிகளாக இருப்பதற்கான காரணம் அவருடைய சமூக சூழ்நிலை என்பதாக அவர் போதித்தார். ஆனால் பவுல் அப்படி பேசவில்லை. ஒரே மனிதனாலே பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது, எல்லாரும் பாவம் செய்தார்கள். அப்படி அவர்கள் எல்லாரும் பாவம் செய்தபடியினால் எல்லாருக்கும் மரணம் வந்தாயிற்று என்று கூறுகிறார். ஆக பூமியில பிறக்கின்ற அனைவரும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள். பாவிகளாக பிறப்பதினால் அவர்களுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. அனைவருமே பாவிகளாக இருக்கிறார்கள், மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் மரணம் என்பது முடிவு அல்ல. மரணம் என்பது முடிவு அல்ல. ஓகே, சரி, இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரே மனுஷனாலே பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ஏன் அப்படி வரணும்? ஏன் அப்படி? ஓகே, ஆதாமை மட்டும் அதோட நின்றுக்கு ஏன் கூடாது? பிள்ளைங்க பெர்ஃபெக்டாகவே பிறந்திருக்கலாமே, ஏன் பிறந்திருக்க கூடாது? அப்படி என்பது நம்முடைய ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஏன் ஆண்டவர் அவங்களோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல? குழந்தை வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் அதுக்கு சுதந்திரமாக நன்மை தீமை செய்வதன் மூலம், நன்மை தீமையின் மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக
காரியங்களை செய்யலாம் அல்லவா என்று ஒருவேளை நாம் யோசிக்கலாம், கவனிக்க வேண்டும். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி, ஆண்டவருடைய டிசைன் அந்த மாதிரி டிசைன். ஒரு ஆதாமின் மூலமாய் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது, முழு மனுக்குலமும் பாவத்திற்கு கீழே தள்ளப்பட்டது. அதே போல ஒரே இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய கீழ்ப்படிதலினால், அவருடைய நீதி என்பது அவருக்குள் இருக்கின்ற அனைவருக்கும், தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஸோ தேவனுடைய டிசைன், ஓகே, அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கை நல்லா கவனிக்கலாம். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி ஆண்டவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆதாமிடத்திலே முதல் முறையாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே தன் உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது என்ன சொல்லி ஏற்படுத்துகிறார்? நான் என் உடன்படிக்கையை உன்னோடும் உன் சந்ததியோடும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியோடும் தலைமுறை தலைமுறையாக நான் தேவனாக இருக்கும்படி என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று கூறுகின்றார். ஓகே, உன்னோடும் உன் சந்ததியோடும். ஓகே, மேபி ஒரு எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை. ஓகே, ஸோ ஆண்டவருடைய டிசைன், ஓகே, பெற்றோர்கள், பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது 1000 தலைமுறை மட்டுக்கும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் விசாரிப்பென்றார். கவனிக்கணும். கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது 1000 தலைமுறைக்கு நன்மை செய்கிறாரு. கீழ்ப்படியாத போது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். 1000 எங்க இருக்குது, 3 நாள் எங்க இருக்கு? யோசிப்பார். அத்தனை இரக்கம் உள்ள தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறக்க கூடாது. ஸோ இந்த ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னு பார்க்கும் பொழுது, இங்கே ஆபிரகாம்கிட்ட முதலாவது சொன்னார், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும், தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன்ஸ், தலைமுறை தலைமுறையாக என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை, கவனிக்கணும், நித்திய உடன்படிக்கை. இன்று நாம் ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மேபி நம்முடைய ஜீவன் காலத்தில் நம்ம பேர பிள்ளைங்களை பார்க்கலாம், இல்லை பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைகளை கூட பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த தலைமுறை பார்க்க முடியும்னா அதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நித்திய நித்தியமாக என்றைக்கும் நம்முடைய ஜனம், நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு சொந்தமானதாக, தேவனுடைய மீட்பிற்கு பாத்திரமானதாக உருவாக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். இதை குறித்து வேதாகமம் முழுவதிலும் அவ்வப்போது ஞாபகப்படுத்துகிற ஒரு 2-3 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 59:21. ஏசாயா 59:21 எடுத்தவங்க வாசியுங்கள். அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2:39 வாசியுங்க. மூன்றாவது 1 கொரிந்தியர் 7:14. ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசிக்க போறோம். ஓகே, முதலாவது குறிப்பு ஏசாயா 59:21. ஆதியாகமத்தில் ஆபிரகாமிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே தான் இங்கே ஏசாயாவின் மூலமாய் ஞாபகப்படுத்துகிறார். ஓகே, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் சந்ததியினுடைய வாயில் இருக்கும், வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய, உன் சந்ததியினுடைய, சந்ததியின் சந்ததியினுடைய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய உடன்படிக்கை இருக்கும் என்று சொல்லி கூறுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் 2:39 ஆபிரகாம்கிட்ட சொல்ல விஷயம், ஏசாயாவின் மூலமாய் ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம், மீண்டும் ஒரு விசை பேதுருவின் மூலமாக தனது முதல் பிரசங்கத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமிலே
ஞாபகப்படுத்துகிற வார்த்தை, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று வாசிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே கவனிக்கிறது அந்த கனெக்ஷனை பார்க்கணும் நம்ம. ஓகே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். ஆபிரகாம்கிட்ட தான் சொல்றார், உன்னோடும் உன் சந்ததியோடும், சந்ததியின் சந்ததியோடும். ஏசாயாத்துல சொல்றார், உன்னிடத்துல இருக்கிற என் நாவி, உன்னிடத்துல இருக்கிற என் வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியுடைய வாயிலிருந்தும். அதவே தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார், வாக்கு தத்தமானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும். இதைத்தான் அடுத்து நாம் 1 கொரிந்தியர் 7:14 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 பேதுரு கூறுகிறார், 1 கொரிந்தியர் 7:14 பவுல் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? வாசிப்போம். அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேர்ல ஒருத்தர் விசுவாசியாக இருந்தால் கூட, கவனிக்கணும், கணவன் மனைவி இருவரில் ஒருவர் விசுவாசியாக இருந்தால் கூட அவருடைய பிள்ளைகளோடு தேவன் தன்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளை தேவன் தனக்கு பரிசுத்தமாக பார்க்கக்கூடிய அத்தனை இரக்கமுள்ள தேவன் தான் இந்த வேதாகம ஆண்டவர். வீட்டில் ஒருத்தர் விசுவாசியா இருந்தா கூட அந்த முழு குடும்பத்திற்கும் தேவன் ஆசீர்வாதத்தை, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, தன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்படி தேவன் ஆபிரகாம் காலம் முதல் ஏசாயாவின் காலம் தொடர்ந்து பேதுரு, பவுல் என்று கூறுகின்ற எல்லா காலத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் என்றே சொல்லி வருவதனால்தான் உலகத்திலே ஆரம்ப காலம் முதல் இருந்த திருச்சபைகள் என்பது குழந்தைகளை ஞான ஸ்நானத்தின் மூலமாய் இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயலை வேதாகம காலம் முதல் தொடர்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையின் அடையாளம் என்பது குழந்தைக்கு 8வது நாளிலே கொடுக்கப்படும். அதுவே புதிய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையின் அடையாளமாக ஞானஸ்நானம் இருக்கிற நிலையிலே அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அந்த அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முழு குடும்பத்தையும் தேவன் தன்னுடைய உடன்படிக்கைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரராக பார்க்கிறார். ஓகே, இப்படி இருக்கிற நிலையில இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி. ஓகே, இன்னொரு செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் பார்த்தார். கணவன் மனைவி இருவரையும் ஒரே யூனிட்டா தான் பார்க்கிறார். ஏவாள் தவறு செய்தால், ஏவாள் மூலமாக பாவம் வந்தாலும் ஒரே மனுஷனாலே வந்தது என்றுதான் ஒரே யூனிட்டா தான் பார்க்கிறார். ஏவாளால் வந்தது என்று பிரித்து சொல்லவில்லை. மனுஷனால் உலகத்திலே பாவம் வந்தது என்று சொல்லி கூறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஓகே, இப்ப நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு அடுத்த கேள்வி, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்து எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக மாறினார்கள். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, குழந்தைகளை பற்றியது என்ன? குழந்தைகள் பற்றி என்ன? குழந்தைகள் எந்த பாவமும் செய்யலையே, குழந்தைகள் என்ன செய்யும்? குழந்தை ஒருவேளை மரிக்குமானால் அது பரலோகத்துக்கு போகுமா அல்லது நரகத்துக்கு போகுமா? குழந்தைகள் மரணத்தை தழுவுகிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக. ஒரு விசுவாசியின் குழந்தை மரிக்கும் பொழுது அவனுக்குரிய நம்பிக்கை என்ன? கவனிக்க வேண்டும். ஒரு விசுவாசியின் குழந்தை மரிக்கும் பொழுது அவனுக்குரிய நம்பிக்கை. ஓகே, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே தாவீது பத்சேபாலின் மூலமாய் பெற்றெடுக்கின்ற ஆண் குழந்தை
7வது நாளிலே மரித்து போகிறது. கவனிக்கணும், செத்து போச்சுன்னு சும்மா சொல்லல. பத்சேபோல் மூலமாய் பிறந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்லாம் சொல்லல. 7வது நாளிலே மரித்தது என்று நாள் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்ன? 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உடன்படிக்கையின் அடையாளத்தை பெற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு நாள் இறந்து போயிடுது, 7வது நாள்ல இறந்து போயிடுது. அப்படி இறந்திருந்தாலும் அந்த குழந்தையை குறித்த தாவீதுடைய விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன? நான் அவனிடத்திலே போவேன், நான் மரித்த பின்பு அவனை பரலோகத்திலே போய் பார்ப்பேன், அவன் பரலோகத்தில் இருப்பான் என்று கூறுகிறார். ஆக ஒவ்வொரு விசுவாசியினுடைய குடும்ப வாழ்விலே குழந்தைகள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தமானது. இன்னும் சொல்லப்போனால் தாவீது, பத்சேபால் இவ்விரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட உறவு ஒரு பாவகரமான உறவு. பாவகரமான உறவில் பிறந்த குழந்தை கூட பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதே தாவீதுடைய விசுவாச அறிக்கையாக இருந்தது. ஆகவே குழந்தைகள் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செஞ்சாதான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்வது வேதாகம போதனை அல்ல, மனிதர்கள் ஏற்படுத்தின போதனை. வேதாகம போதனை அல்ல. குழந்தைகள் விசுவாசித்து வளர்ந்து ஆளாகி அறிக்கை செஞ்சாதான் அவங்களுக்கு விசுவாசம் என்பது பல நிலைகளில் தோற்று போகக்கூடிய ஒன்று. ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் நல்ல விஷயங்களை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு அநேக பெந்தைக்கோஸ்தே திருச்சபையினர் நண்பர்கள் உண்டு. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்ன நற்செய்தி? உங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டீங்களா அப்படின்றத எவ்வளவு அவசியமான விஷயமோ அதே போலதான் உங்கள் குழந்தைகளுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாகிய ஞான ஸ்நானத்தை கொடுத்து விட்டீர்களா என்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. காரணம், தேவனுடைய உடன்படிக்கை என்பது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு கண்டிஷனும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம ஒரு கண்டிஷன் போட்டு இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி தன் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுதுதான் ஞானஸ்நானம் என்று சொல்வோமே. ஆனால் இன்றைக்கும் சில கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு புத்தி சுவாதீனமான குழந்தைகள் பிறக்கிறார்கள். புத்தி சுவாதீனமாக பிறக்கின்ற குழந்தையினுடைய காரியத்திலே நம்ம கண்டிஷன் போட்டா நம்ம ஜெயிக்க முடியுமா? எப்போதாயிலும் அந்த குழந்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்து தன் விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியுமா? குழந்தை வளர்ந்து ஆளாகி விசுவாசத்தை அறிக்கை செய்தால்தான் ஞானஸ்நானம் என்று சொல்வது இந்த விஷயத்திலே தோற்று போகிவிடும். தோற்று போகின்ற ஒன்று வேதாகம போதனை அல்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சிஎஸ்ஐ திருச்சபையினருக்கு இந்த அடிப்படை சத்தியமே தெரியாத ஒரு பரிதாபமான நிலை. ஆகவே சிஎஸ்ஐ திருச்சபையில் உள்ள நிறைய பேர் ஞானஸ்நானத்துக்காகவே பெந்தைக்கோஸ்தே சர்ச்சுக்கு போகிற பரிதாபமான நிலையில் இருப்பதை கவனிக்க முடியும். பரிதாபமான நிலை. நானும் அப்படிதான் இருந்தேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் நானும் பெந்தைக்கோஸ்தே சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். காரணம், அன்றைக்கு சிஎஸ்ஐ போதகர்கள் உண்மையாக வசனத்தை அன்றைக்கும் போதிக்கவில்லை, இன்றைக்கும் போதிக்கவில்லை. அன்னைக்கு கூட கொஞ்சம் நஞ்சம் போதிச்சாங்க, இன்னைக்கு அதை விட மோசமான ஒரு பரிதாபமான நிலை இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம் அவருடைய குழந்தைகளோடும் இருக்கிறது. எல்லாரும் பாவிகளானார்கள், எல்லாரும் பாவத்திற்கு சொந்தக்காரர்களாக குழந்தைகளை சார்ந்துதான். ஆனால் விசுவாசிகளின் குழந்தைக்கும் அவிசுவாசின் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசிகளின் குழந்தைகளோடு தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. ஆகவே அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாய், தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க கூடாது. ஓகே, முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வகையில தான் ஆதாம் பாவம் செய்கிறார். அது அவனுடைய குடும்பம் மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே பயாலஜிக்கலி, மாம்சத்தின்படி, சரீர பிரகாரமாக இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய அடுத்த வாரம் பிரசங்கத்தில், சரி, ஆதாமுக்குள் மாம்சத்தின்படி எல்லாருமே பாவிகள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்ப எல்லாருமே நீதிமான்களா மாறணுமே, ஏன் நீதிமான்களாய் மாறவில்லை அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சில அவசியமான சில பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம இங்க யோசிக்கலாம். அந்த வரிசையிலே கவனிக்கலாம். முதலாவது, ஆதாம்
பாவம் செஞ்சார், ஓகே. அது ஆதாமோட முடிச்சிட வேண்டியதானே? ஏன் மற்றவர்களுக்கு வரணும், ஏன் எனக்கு வரணும்? இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையின் வட்டத்தில் வழக்கமாக அடுத்தவங்களுடைய தவறை நம்முடைய தவறாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ரைட்? நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போமா? அது அவன் பிரச்சனை, அவன் கீழ்ப்படியலாம், அவனுடைய தப்பு, அவனை விசாரிங்க, அவ்வளோதான். அதுதான் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகே. ஆனால் இதவே நம்ம வேதத்தில் இங்கே வந்து நம்ம இணைக்க முடியுமா என்ற கேள்விக்கு நம்ம பதில் காண்கிற வகையில் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இமேஜின் பண்ணலாம், இமேஜின், ஓகே, ஆதாம் இருக்கிற இடத்துல, ஓகே, ஆதாம் இருந்த இடத்துல நீங்கள் நான் இருக்கணும்னு வச்சுப்போம், ஓகே. ஆதாம் இருந்த இடத்துல நீங்கள் நான் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. உடைய உங்களுடைய கற்பனைகள்லாம் ஆதாமுடைய, ஓகே, நேக்கட், அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் இடத்துல நீங்கள் நான் இருந்தோம்னு வச்சுக்குவோம். ஏவாள் இடத்துல சகோதரிகள் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ரைட். ஆதாம் பாவம் செஞ்சார், நான் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன், நான் தைரியமா, நீ உன் பேச்செல்லாம் எப்பயுமே நான் கேட்க மாட்டேன், இப்பயும் நான் கேட்க மாட்டேன், நீ பழத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ ஏன்னா சாப்பிட்டு போ, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமா? சொல்லியிருப்போமா? எங்க கடைசியாக கொஞ்சம் தான் சாப்பாடு, அது சாப்பிட்ருங்க, வீணாக போகும். இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் நோ சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் நோ சொல்லியிருக்கிறீங்க? தட்டில் கொஞ்சம் இருக்கு, இதுக்கு வீணாக போயிடும், சாப்பிட்ருங்க, யாராலும் சொல்லியிருக்கீங்களா? நோ. காரணம், நம்ம எல்லாமே ஆதாமுடைய வம்சத்தில் வந்தவங்க, இறக்க குணம் மிகுந்தவங்க. மரணமே வந்தாலும் பரவாயில்ல, மனைவி சொல்ல கேளு, ரைட்? ஆதாம் இடத்துல நீங்கள் நான் இருந்தாலும் ஆதாம் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நம்மளும் செஞ்சிருப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே ஆதாம் செஞ்சது எனக்கு எப்படி வரும்? அவருக்கு தானே மரணம் வந்திருக்கணும், எனக்கு எப்படி இந்த பாவம் வரணும், எனக்கு எப்படி மரணம் வரணும்னு கேட்டால், ஆதாம் இருக்கிற இடத்துல ஒரு நீங்கள் நான் இருந்தாலும் நம்மளும் அதை தான் செஞ்சிருப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே அல்ல. அதே போலதான் குழந்தைகள், குழந்தைகள் தானே, அது எப்படி பாவிகள் ஆக முடியும்? அது எப்படி நரகத்துக்கு போக முடியும்? அது எப்படி தண்டனைக்கு? நமக்கு தெரியாது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஓகே. ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கானானியர்கள், ஜெபூசியர்கள் இவளெல்லாம் அழிக்கும் பொழுது குழந்தைகளையும் சேர்த்து தான் அழிக்கும்படி சொல்றார். பெண்களையும் குழந்தைகளையும் கூட அழித்து விட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். நமக்கு கேட்கறதுக்கு அது கஷ்டமா இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டும், குழந்தைகளும் பாவிகளாகவே, தேவனுடைய கோபத்துக்கு உரியவர்களாகவே இந்த பூமியிலே பிறக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தியாலஜிக்கலி இப்படியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இட்ஸ் எ மெட்டஃபாரிக்கல் ஃப்ரேஸ். மெட்டஃபாரிக்கல் ஃப்ரேஸ் எப்படின்னு கேட்டீங்க, இப்போ எப்படி யோவான் ஸ்நானன் கூப்பிட்டார், தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுறார் இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே என்றார். ஸோ குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது தியாலஜிக்கலி இப்படியாக ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, வைப்பர்ஸ் இன் த டயப்பர்ஸ். வைப்பர்ஸ் இன் த டயப்பர்ஸ். டயப்பர்ஸ்னா என்ன? எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைங்க வச்சு நமக்கு எல்லாரும் டயப்பர்ஸ். டயப்பர்ஸில் இருக்கக்கூடிய வைப்பர், விரியன் பாம்பு குட்டி, டயப்பர் போட்டிருக்கக்கூடிய விரியன் பாம்பு குட்டி அப்படின்னு கூப்பிடுவதை போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் நம்ம நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை அஸ் அ சைல்டு, அஸ் அ பேபி, பாவத்தில் பாவியாக கோபாக்கினின் பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் விசுவாசிகளின் குழந்தைகளோ அப்படி அல்ல. தேவன் அந்த குழந்தையோடும் தன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குழந்தைக்கும் தன்னுடைய மீட்பை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவன் விசுவாச குடும்பங்களை கொடுக்கின்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த குழந்தை தேவனுடைய குழந்தை, இந்த குழந்தை தேவனுக்கு சொந்தம். ஆகவே எல்லா பக்தியோடும் எல்லா விசுவாசத்தோடும் இந்த குழந்தையை நான் தேவனுக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஓகே, அடுத்தபடியாக நாம் இன்னும் 2 குறிப்புகளை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஓகே, ஆதாம் ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாம் மரித்தான். ஒருவர் மரிக்கும் பொழுது கவனிக்கணும், ஒருவர் மரிக்கும் பொழுது என்ன நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்றோம்? ஒருத்தர் சாகும் பொழுது என்ன சொல்றோம்? he passed away, right? he passed away அப்படிதான் சொல்றோம். ஆக்சுவலா நடந்ததுன்னா ஃபெயில், நடந்தது ஃபெயில், he failed away, he failed out, அதான் கரெக்டான வார்த்தை. ஆனால் சொல்றது என்ன? பாசிட்டிவ்லி he passed away.
அஃப்கோர்ஸ் ஒருவர் மரிக்கும் பொழுது அவர் போகிற இன்னொரு இடம் இருக்குது, அதை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். இன்னொன்று பாசிட்டிவ்லி, ஆதாமின் மூலம் பாவம் வந்தது. இந்த பாவம் மற்றவர்களுக்கும் பாஸ்ட் அவே. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது பாஸ்ட் அவே. ஸோ எவ்ரிபடி ஹாஸ் பிகம் அ சின்னர். எல்லாருமே பாவிகளாக மாறினார்கள். பாவத்தினாலே மரணம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாம் பாவம் செய்தார். ஆதாமின் மூலமாய் பாவமும் நியாய தீர்ப்பும் மரணமும் தண்டனையும் வந்தது. ஆனால் தேவன் ஏன் அதை மாற்றவில்லை? கவனிக்கணும். தேவன் அதற்கு ஏன் மாற்று வழியை வைக்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து, ஓகே, முன்பு உள்ள வசனங்கள் கிட்டத்தட்ட 18-19 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். வசனம் 19. வசனம் 20 அவர், அதாவது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். 19வது வசனத்தில் அவருடைய ரத்தம் சிந்துதல், அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக நம்முடைய மீட்பை பற்றி பேசுகிறது. 20வது வசனத்திலே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காக, மரிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மரணத்தின் மூலமாக நமது பாவங்கள் கழுவ வேண்டும் என்பதற்காக அவர் குறிக்கப்பட்டவராக இருந்தார். அப்படின்னு என்ன சொல்ல வர அர்த்தம்? ஆதாமின் வீழ்ச்சி, ஆதாமின் பாவம், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை என்பது தேவனுடைய திட்டத்துக்கு எதிரானதாகவோ அல்லது தேவன் யோசிக்காத ஒரு விஷயமோ அல்லது ஆண்டவருக்கு அது சர்ப்ரைஸான ஒரு விஷயமோ, ஐயோ இப்படி பண்ணிட்டானே என்ன பண்றது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு உடனே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மாற்றுகிற நிலை என்று எதுவுமே இல்லை. கவனிக்கணும். ஆதாமுடைய வாழ்வில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம், தேவனுடைய அநாதி ஆளுகைக்கு உட்பட்ட ஒன்றாகவே இது இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதின் மூலமாய் நமக்கு வருகின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி என்ன கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே யாராயிலும் எப்போதாயிலும் நம்மை ஏதாயிலும் ஒரு பிரச்சனைக்குள்ளேயோ கஷ்டத்துக்குள்ளேயோ போராட்டத்துக்குள்ளேயோ நம்மளை கொண்டு வருகிற நிலை என்ற ஒன்று வரும் பொழுது அதை குறித்து நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இதை ஆளுகிறார். தேவன் ஏற்கனவே இதை அனுமதித்திருக்கிறார். தேவன் இதை ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே என் வாழ்விலே இது இடம்பெறுகிறது. ஆகவே நான் அதை சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ளட்டும். அது என்னுடைய பலவீனமாக இருக்கலாம், எனக்கு வருகின்ற விபத்தாக இருக்கலாம், அல்லது இழப்பாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டவராக இருந்தார். எதற்காக? காலமும் நேரமும் வரும் பொழுது ரத்தம் சிந்த வேண்டும், காலமும் நேரமும் வரும் பொழுது சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தேவனால் திட்டமிட்ட ஒன்று. அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற விதத்தில் தான் இங்கே ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே எல்லாம் இருந்த பொழுதும் அவன் பாவம் செய்தவனாக நாம் இங்கே பார்க்கிறோம். பாவம் செய்தவனாக பார்க்கிறோம். ஆக ஆதாம் பாவம் செய்தான். கீழ்ப்படியாமையினாலே மரணத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். ஆனால் அந்த மரணம் என்பது முடிவை பற்றியது அல்ல, மாறாக இன்னொரு வாழ்வு, இன்னொரு நம்பிக்கையை, இன்னொரு துவக்கத்தை பற்றியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற வகையில் தான் 14வது வசனம் ரோமர் 5:14 நாம் அறிய வருகிற செய்தி. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஓகே, ஸோ ஆதாமோடு முடியவில்லை. அடுத்த இம்பார்ட்டன்டான பர்சன், இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறித்த நம்பிக்கையின் செய்தியை
பவுல் இங்கே நமக்காக பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அந்த ஆதாம், முதல் ஆதாம், பின்பு வருகிறவராகிய இரண்டாம் ஆதாமிற்கு முன் அடையாளமானவன். எந்த வகையில முன் அடையாளமானவன்? ஆதாம் பிறக்கும் பொழுது, ஆதாம் உண்டாக்கப்பட்டது, சரீர பிரகாரமான தகப்பன் யாரும் ஆதாமுக்கு கிடையாது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் சரீர பிரகாரமான தகப்பன் யாரும் இல்லை. ஆதாம் பரிசுத்தமாக உண்டாக்கப்பட்டான். அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் பாவமற்றவராக பரிசுத்தாவியினால் உண்டாக்கப்படுகிறார். அந்த ஆதாம் அவன் உண்டாக்கப்பட்டது போலவே இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவும் மனித உதவி அன்றி, ஒரு தகப்பனுடைய உதவி அன்றி, அற்புதமாக பரிசுத்த ஆவியினால் அன்று ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட கன்னியின் வித்தாக, ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்று சொல்லப்பட்டது நிறைவேற வகையில்தான் இயேசு கிறிஸ்து கன்னியின் வித்தாக, மரியாளின் மைந்தனாக, ஒரு ஆண் உதவி இல்லாமல் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். முதல் ஆதாம், he was created. ஓகே, அவன் படைக்கப்பட்டவன். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ படைக்கப்பட்டவர் அல்ல. he was begotten son. begotten, ஒரே பேரான குமாரன், through generation. ஆதாம் படைக்கப்பட்டவன், he was created. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல, மாறாக பெற்றெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. இஸ்லாமியர்கள் சில நேரத்தில் இதை சவாலுக்கு அழைக்கிறார்கள். பிகாட்டன் சன் என்றால் பெற்றெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். பெற்றெடுக்கப்பட்டவர் என்றால் கடவுள் யாரோடு உறவு வைத்து இயேசுவை பெற்றெடுத்தார் என்ற ஒரு கேள்வி டாக்டர் ஜஹீர் நாயக் முன்வைக்கின்றார். ஆனால் அவருடைய கேள்வி மிகவும் தரமற்ற ஒரு கேள்வி. காரணம், இந்த பிகாட்டன் என்ற வார்த்தையை, பேரான குமாரன், ஒரே பேரான என்ற வார்த்தையை அதனுடைய வார்த்தையின்படி நாம் அர்த்தம் காணக்கூடாது. இப்ப கண்மலை ஆனவர் பாட்டு பாடணும் ஆரம்பத்தில். கண்மலை ஆனவர்னா இப்ப கடவுள் கண்மலையா? கடவுள் கண்மலை கிடையாது. கண்மலை எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதே போன்று என்ற ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரராய் நிலைத்தன்மை உடையவராய் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதே போல பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன் என்றால் நேரடியாக வார்த்தையின்படி எடுக்கக்கூடாது, மாறாக அது சொல்லுகிற செய்தி. என்னுடைய பையன் ஜேசன் என்னுடைய பிகாட்டன் சன், ஜேசனுடைய பையன் பிகாட்டன் சன் என்பது என்ன சொல்லுகிறது? அவனும் என்ன போல ஒரு மனுஷன், எனக்கு இருக்கிற மூக்கு வாய் மாதிரி அவனுக்கும் இருக்கும், அவனும் என்னை போல ஆறிரு உள்ள ஒரு மனிதன் என்பதுதான் பிகாட்டன் சன். அதே போல இயேசு கிறிஸ்து பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன் என்பதை சொல்லுகிறது. இயேசுவும் தேவன், பரிசுத்தம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் அறிந்தவர், தேவனுடைய ரெப்ளிகா. அதுதான் பிகாட்டன் சன் என்று சொல்லுகிறது. டாக்டர் ஜஹீர் நாயக்கர் இதே ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற வசனத்தை தான் பல தருணங்களிலே அவருடைய மக்கள் மத்தியில் அவர் பேசுவது உண்டு. ஓகே, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். டாக்டர் ஜஹீர் நாயக் எப்படி ஏமாத்துறார், அவருடைய சொந்த ஜனங்களை எப்படி ஏமாத்துறார் என்றால், இந்த வசனத்தை குறிப்பிட்டு யாரெல்லாம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் தான், நம்மெல்லாம் சன்ஸ் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவும் சன் ஆஃப் காட். ஆக இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட், நம்மளும் சன் ஆஃப் காட், எந்த வித்தியாசமும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஆகவே இயேசு மனுஷன்தான் என்பது அவருடைய கூற்று. ஆனால் அடுத்த வசனத்தை அவர் மறைச்சிருவார். அவருடைய சொந்த ஃபாலோவர்ஸ்க்கே அவர் மறைப்பார் திருட்டுத்தனமா. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 15, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்ன? அடாப்ஷன். அடாப்ஷன். இயேசு கிறிஸ்து பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன், பெற்றெடுத்த குமாரன் என்ற அர்த்தம். ஆனால் நீங்களும் நான் யாரு? நம்ம பிகாட்டன் சன் கிடையாது, மாறாக அடாப்டட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அடாப்டட். ஓகே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். தேவனை அப்பா பிதாவை என்று அழைப்பதற்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற வகையில் இயேசுவுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? He is begotten, we are adopted. ஓகே,
ஆகவே டாக்டர் ஜஹீர் நாயக் ரொம்ப ரொம்ப கிளவராக தன்னுடைய சொந்த ஃபாலோவர்ஸை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையை பற்றியது இது அல்ல. மாறாக முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமுக்கு முன்னடையாளமானவன். அந்த முந்தின ஆதாமை பற்றி லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நாம் வாசிப்பது என்ன? லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுவது தி ஜீனியாலஜி. ஓகே, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை பற்றி நாம் அங்கே வாசிக்க முடியும். மத்தேயு 1 அதிகாரத்தில் பார்க்கிற செய்தியை தான் இங்கே லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் வியூவில் பார்க்க முடியும். ஆதாம் தேவனால் உண்டானவன், தமிழில் அப்படி வாசிக்கிறோம். பட் இதவே நீங்கள் ஆங்கில வேத புஸ்தகத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், ஆங்கில வேத புஸ்தகம் வச்சிருக்கிறோம், நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தமிழில் இடம்பெறுகிற அந்த வார்த்தை ஆங்கில வேத புஸ்தகத்தில் ஆடம் சன் ஆஃப் காட், ஆடம் சன் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறது. முந்தின ஆதாம் தேவனுடைய குமாரன், பிந்தின ஆதாமாகிய 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரன். முந்தின ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன், கிரியேஷன். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ படைக்கப்பட்டவர் அல்ல, உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஜெனரேட்டட். ஆனால் நீங்களும் நானுமோ ஜெனரேஷன் மூலமாக வந்தவர்கள் அல்ல, ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன், ஜெனரேஷன் இயேசு கிறிஸ்து, நம்ம ரீஜெனரேஷன். காரணம், ஆதாமுக்குள் படைக்கப்பட்ட நம்ம வீழ்ந்து போகிறோம், பாவத்தில் வாழ்கிறோம். நம்மை தேவன் ரீஜெனரேட் பண்ணுகிறார். மனம் மாற்றத்துக்கு உட்பட்டு, மனம் திரும்புதலுக்கு உட்பட்டு நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமாக மாற்றப்படுகிற வகையிலே. முந்தின ஆதாமுக்குள் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகள், மரணத்துக்கு பாத்திரவான்கள். ஆனால் பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாருமே நீதிமானாக்கள் படுகிறவர்கள் யார் என்ற செய்தியை ஆண்டவர் சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்போம். நாம் வாசித்த, நம்ம தியானித்த இந்த அற்புதமான செய்தியை விளக்குகின்ற ஒரு காட்சி தான் சிலுவையின் காட்சி. சிலுவையின் காட்சியிலே 2 நபர்கள் இயேசுவுக்கு வலப்பக்கமும் இலப்பக்கமும் 2 நபர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இவ் 2 பேருமே யார்? 2 பேருமே பாவிகள் தான். கவனிக்கணும், 2 பேருமே பாவிகள், 2 பேருமே மரண தண்டனைக்குரியவர்கள். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகி நாமும் ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க தான். கிறிஸ்தவர்கள் அல்லாத ரோட்டுக்கு வெளியில் இருக்கிற அவர்களும் ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க தான். எல்லாருமே ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க தான் மாம்சத்தின்படி. ஆனால் விசுவாசத்தின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, வலப்பக்க கல்வன் எப்படி இயேசுவுக்கு சொந்தமானானோ அதே போல் நீங்களும் நானும் இயேசுவுக்கும் அவருடைய மீட்பிற்கும் பாத்திரவான்களாக இருக்கும்படி தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். இடப்பக்கம் உள்ளவர்களோ இந்த உலகத்திலே ஆதாம், முதல் ஆதாமின் பிள்ளைகள். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மீட்பிற்கும் சொந்தம் அல்ல. இப்படி ஆண்டவர் நாம் எல்லா நிலையிலும் ஆதாமின் ஏவாளின் பிள்ளைகளாக பாவத்திற்கும் மரணத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் பாத்திரமாக இருந்த நம்மை அவருடைய நீதிக்கும் கிருபைக்கும் நித்திய ஜீவனுக்கும் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதை, நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று 1000 தலைமுறை மட்டுக்கும் இரக்கம் காண்பிக்கின்ற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்வை அவருக்கு பிரியமாய், அவருக்கு சாட்சியாய் கனிதரும் வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.